டெமோக்ராட்டிக் எதிர்கட்சிக்கு இதற்குரிய ஆதரவு வாக்குகள் காணாது. ட்ரம்ப் அவர்களின் கட்சியைச் சேர்ந்த 6 பேரும் சேர்ந்துதான் இதனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். சம்பிரதாய பூர்வ வெற்றி என்று இதனை கூறலாம். அதாவது சாத்தியப்படக்கூடிய நடவடிக்கை என்றால் இல்லை, உடனடியாக ட்ரம்ப் மாறப்போவதில்லை. ஆனால் சம்பிரதாய பூர்வமாக ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை. 100% வரி விதிக்கப் போவதாக சீனாவுடனான வர்த்தக உறவுகளுக்கு என்கின்ற தனியில் கூறியதில் இருந்து நிலைமைகள் மாறுதல் அடையாததாகவும், ஆனால் அதற்குரிய திகதி நிர்ணயிக்கப்படாததாகவும், அதேவேளை கனடாவிடமிருந்து வேறு விதமாக நிதிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளாகவும், குறிப்பாக இந்த F-35 என்கின்ற விமானங்களை கொள்வனவு செய்யாவிட்டால் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும், அல்லது சீனா விவகாரமாக இருக்கட்டும், அல்லது கனடா கட்டுமான பணம் கொடுத்து கட்டிய பாலத்தை திறப்பதற்கான முயற்சியில் கனடா முழுவதாக காசு தர வேண்டும் என்று கேட்ட பொழுது கனடா தான் நிதி அளித்திருந்தது என்பதை பிரதமர் அவர்கள் விளங்கப்படுத்திய விவகாரமாக இருக்கட்டும். இவ்வாறு தொட்டு தொட்டு செல்கின்றது இந்த விவகாரம். தொங்குகின்ற களத்துக்கு மேலே தொங்குகின்ற கத்தி என்கிற நிலையில் தான் இப்பொழுது இந்த வரி விவகாரம் என்பது இருக்கின்றது. குஸ்மா எனப்படுகின்ற கனேடிய, மெக்சிகோ மற்றும் அமெரிக்க வரி ஒப்பந்தம் என்பது கூட பரிசீலனைக்கு வரப்போகின்றது. ஒரு பரிசீலனையின் பின் அது 26 ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தாலும் அதை இல்லாமல் செய்வதற்காக அமெரிக்க அதிபர் இவ்வாறு செய்கின்றார். அந்த 26 ஆண்டுகள் தொடராக அந்த ஒப்பந்தம் இல்லாமல் அதனை சில வருடங்களுக்கு ஒரு கால் புதுப்பிப்பது போல அல்லது வருடாந்தம் புதுப்பிப்பது போல செய்ய அவர் முனைகின்றார். அதன் மூலம் அவர்களுக்குரிய, அதாவது கனடாவை ஒரு திடமில்லாத பொருளாதாரத்தில் வைத்திருக்கலாம் என்கின்ற நம்பிக்கை. கனடா ஒரு இறைமை உள்ள, அங்கீகாரம் உள்ள சர்வதேச அரங்கிலே அண்மையிலே பராக் ஒபாமா கூட மிக வியந்து கனடாவை பாராட்டி இருந்தார். காரணம், மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது கனடா டிக்னிட்டியாக இருக்கட்டும், எங்களுக்கான அந்த எங்களுடைய இன்டெகிரிட்டியாக இருக்கட்டும், சக நாடுகளோடு நாங்கள் பேணுகிற இந்த உறவு நிலைகளாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றிலுமே மிக நேர்த்தியான ஒரு நாடு அப்படி என்று கனடாவை விழித்திருந்தார் அந்த பொருள்பட. வரிசையில் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது நாங்கள் நேரம் 10:30 இருக்கிறது. இது நாங்கள் சமூக அரசியல் தரப்பில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரம். அந்த வகையில் அண்மையிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபையிலே ஒரு வாக்கெடுப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதாவது ட்ரம்பினுடைய காலகட்டத்திலே கனடாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வரிகளுக்கு எதிரான வாக்கெடுப்பு. அது கடைசியில் 219க்கு 211 என்ற வித்தியாசத்திலே நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் இது வெறுமனே பிரதிநிதிகள் சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு வாக்கெடுப்பு. இது அடுத்த கட்டமாக ஆனால் இது ஒரு சட்டம் கிடையாது, இது ஒரு தீர்மானம் கிடையாது, இது ஒரு வாக்கெடுப்பு மாத்திரம்தான். இது அடுத்த செனட்டுக்கு செல்ல வேண்டும். செனட்டுக்கு பிற்பாடு அதிபரினுடைய சம்மதம் அங்கே அவசியமானது. அதற்கு பிறகுதான் அதனுடைய உண்மையான பலாபலனை நாங்கள் அனுபவிக்க கூடியதாக இருக்கும். ஆனால் இது நிச்சயமாக கனடா மற்றும் அமெரிக்காவினுடைய அரசியல் வர்த்தக உறவில்லை ஒரு கணிசமான எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த உரையாடலுக்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. சொன்னது போல இந்த ட்ரம்பினுடைய காலகட்டத்தில் கனடாவுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கிற மிதமிஞ்சின வரிகளுக்கு எதிரான இந்த வாக்கெடுப்பினாலே நமக்கு விளைய போகிற நன்மை என்ன? நிச்சயமாக இது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்களுடைய பொதுச்சபை அல்லது பாராளுமன்றம் என்று கூறலாம், பாராளுமன்ற ஆக்கத்தில் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பாக இருக்கின்றது. அங்கே 435 உறுப்பினர்களில் உண்மையிலேயே இந்த இவர்களுக்கு டெமோக்ராட்டிக் எதிர்கட்சிக்கு இதற்குரிய ஆதரவு வாக்குகள் காணாது. ட்ரம்ப் அவர்களின் கட்சியைச் சேர்ந்த 6 பேரும் சேர்ந்துதான் இதனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அவ்வாறான வாக்குகள் பகிரப்பட்ட பொழுதுதான் இது நிறைவேற்றப்பட்ட. இது ஒரு சம்பிரதாய பூர்வமான நடவடிக்கையாக,
தங்களுடைய நாட்டின் அதிபரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு பெரும்பான்மையை பெற முடியாத இடத்தில் பெரும்பான்மையை பெற்று வழங்குகின்ற ஒரு சம்பிரதாயபூர்வ நடவடிக்கையாக இது காணப்படுகின்றது. அதில் குறிப்பாக அந்த ட்ரம்ப் அவர்களின் கட்சியைச் சேர்ந்த 6 பேரும் சேர்ந்து வாக்களித்தபடியால் தான் இப்படி நடந்தது. இருந்த பொழுதிலும் செனட்டில் 100 செனட் மெம்பர்கள் நிச்சயமாக 53 உறுப்பினர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவராகவும் மற்றது 47 அதில் 45 பேர் இவர் அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர்களாகவும் 2 பேர் சுயேட்சைகளாகவும் இருப்பதனால் இந்த இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு வாக்களிப்புக்கு சென்று அதனை நடைமுறைப்படுத்துவார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அவ்வாறு கூட சென்றால் கூட அது உடனடியாக நடைமுறைக்கு வராது. அது நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தை அணுக மற்றும் ஜனாதிபதியின் அங்கீகாரத்தை பெற வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அமெரிக்க ஜனாதிபதி விதிக்கின்ற அதாவது சட்டங்களுக்கு அல்லது அமெரிக்க ஜனாதிபதி கனடாவுடன் மேற்கொள்கின்ற இவ்வாறான நட்புறவற்ற நிலைகளுக்கு நாங்கள் எதிர்ப்பானவர்கள் என்பதை தெரிவிப்பதாக அமெரிக்காவின் ஒரு சபை இதனை செய்திருக்கின்றது. இது ஒரு சம்பிரதாய பூர்வமாக இருந்தாலும் வரவேற்கப்பட வேண்டிய விவகாரம் என்னவென்று சொன்னால், இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு காணப்படுவதற்காக இவ்வாறான நிலைமை எட்டப்பட வேண்டும். அதில் குறிப்பாக இவ்வாறு கூறலாம். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த மிட் டேர்ம்ஸ் எனப்படுகின்ற இந்த 2வது வருடத்தில் ஒரு ஜனாதிபதி பதவிக்கு வந்து 2வது வருடத்தில் நடத்த போகின்ற தேர்தல் வரப்போகின்றது. அதில் இந்த பாராளுமன்றத்திற்கான அனைத்து ஆசனங்களும் 435 ஆசனங்களும் தேர்தலுக்கு வருகின்ற பொழுதும் செனட் சபையின் 1/3 பங்கு, அதாவது 100 உறுப்பினர்களை கொண்ட செனட் சபையில் 33 ஆசனங்கள் என்பன அவ்வாறு தேர்தலுக்கு போகின்றன. அவ்வாறு போகின்ற பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்னவென்று சொன்னால், இந்த டெமோக்ராட்ஸ் நிச்சயமாக பெரும்பான்மை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று சொன்னால் 33 வருகின்ற பொழுது அதில் அவர்களிடமிருந்து 6 கைப்பற்ற தேவையில்லை, 5 கைப்பற்றினால் கூட அவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு வாக்கால் மேலதிகமான வெற்றியை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று கீழ் சபையிலும் நிச்சயமாக அவர்களால் ஒரு அறுதி பெரும்பான்மையை பெற முடியும். இவ்வாறானவை வருகின்ற பொழுது இதற்கான நிர்பந்தங்களும் அழுத்தங்களும் என்பன கூடும். அதற்குரிய ஒரு ஆயத்த மணியாக நாங்கள் இதனை பார்க்கலாம். இந்த நவம்பர் 6ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற அந்த மிட் டேர்ம்ஸ் தேர்தல்களுக்கு முன்பே இவ்வாறான நடவடிக்கைகள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டால் அது நிச்சயமான பலனை தரும். சம்பிரதாய பூர்வ வெற்றி என்று இதனை கூறலாம். அதாவது சாத்தியப்படக்கூடிய நடவடிக்கை என்றால் இல்லை, உடனடியாக ட்ரம்ப் மாறப்போவதில்லை. ஆனால் சம்பிரதாய பூர்வமாக ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக அது ஒரு நல்ல குறிகாட்டி. ஆக இப்படி இருக்க பொதுவாகவே பிரதிநிதிகள் சபையில் இப்போ கடந்த காலங்களில் நிறைய விடயங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வெவ்வேறு விதமான தேவைகளுக்காக தீர்மானங்களுக்காக வாக்கெடுப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். இப்படி பிரதிநிதிகள் சபையிலே ஒரு வாக்கெடுப்பு நிகழ்வதில் இருக்கிற பலம் என்ன? இந்த அளவுக்கு அது ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியது, இன்ஃப்ளூயன்ஷியலானது, எந்த அளவுக்கு பலமானது என்று நினைக்கிறீர்கள்? இவைகள் எல்லாம் ஒரு சட்டவாக்கத்திற்கான சபைகள். சட்டவாக்கத்திற்கான ஒரு பாராளுமன்றமோ அல்லது எவ்வாறு ஒரு மாகாண சபையோ அல்லது மாகாண அரசு சபையோ இருக்கும் என்றால் அவை சட்டவாக்கங்களை ஏற்படுத்துகின்ற சபைகள். எனவே அங்கே வெறும் தீர்மானமாக இவை எடுக்கப்படாமல் இவ்வாறான வாக்கு பெறுமதிகளை பெறுகின்ற பொழுது அவை சட்டவாக்கமாக்கப்படும் அல்லது தீர்மானமாக்கப்படும். அவ்வாறு தீர்மானமாக அவை வருகின்ற பொழுது அவை நடைமுறைக்கு வரும். இவ்வாறான நிலைமைகளுக்காகத்தான் இந்த சபைகள் என்பன மக்களின் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் ஆளப்படுவதாகவும் ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைப்பதற்கான சபைகளாகவும் இருக்கின்றன. இப்பொழுது இங்கே உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்காவை விரும்புபவர்கள் அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கையை ஆதரிப்பவர்கள் என்பவர்கள் அப்பொழுது அதிகமாக இருந்தபடியால் அவர்களால் 53 ஆசனங்களை செனட் சபையில் பெறக்கூடியதாக இருந்தது. அதே போன்று 220 ஆசனங்களை
கீழ்ச்சபையில் பெறக்கூடியதாக இருந்தது. 7 ஆசனங்கள் தான் குறைவு, அங்கே 3 ஆசனங்கள். எனவே அறுதி பெரும்பான்மை என்பதை விட மிக குறைந்த ஒரு பெரும்பான்மையில் இவ்வாறான சபைகளை இவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே இதில் மாற்றம் வருகின்ற பொழுது இங்கே நடைமுறைக்கு வருகின்ற விடயங்களை ஜனாதிபதி ஆராய்ந்து பரிசீலித்து நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர் ஒரு முறை தவிர்க்கலாம் அல்லது 2வது முறை தவிர்க்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக தவிர்ப்பது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான முடிவை அவர்களுக்கு கொடுக்காது. எனவே அவர்கள் அவ்வாறான நிலைமைக்கு செல்ல மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக. ஆக இவ்வாறான ஒரு நிலை உருவாகி இருக்கிறதாக இருந்தால் இது இன்று நேற்று உருவானதல்ல. தொடர்ச்சியாக ட்ரம்ப் பதவியேற்ற காலத்தில் இருந்து கனடா சந்திக்கின்ற மிக அச்சுறுத்தலான ஒரு விடயம் எப்போது இதற்கான வரி உயரும் என்கிற அந்த தெளிவு இல்லாமல் தான், அந்த ஒரு அபாயம் நிலவிக்கொண்டே இருப்பதுதான் எங்களுடைய கழுத்துக்கு மேலே தொங்குகிற கத்தி போல. அது கடந்த இந்த 2 வருடங்களிலே நான் நினைக்கிறேன், 1 வருடத்துக்கு மேலே மிகவுமே கனடாவினுடைய வரிச்சுமையாக இருக்கட்டும், மக்களுடைய வாழ்க்கை சுமையாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றையுமே ஒரு சுற்றி விட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இப்போது இருக்கிற நாங்கள் முன்னம் நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த நாளுக்கு நாள் நாங்கள் பேசியிருக்கிறோம். எதற்கு வரி அதிகரித்திருக்கிறார்கள், எதற்கு குறைத்திருக்கிறார்கள், முன்னம் பேசின இந்த வரி குறைப்பு பற்றின பேச்சுவார்த்தைகள் எந்த அளவில் இருக்கிறதுன்னு முன்னம் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். இப்பொழுது இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதினாலே மறுபடியும் நான் கேட்கிறேன், இப்பொழுது கனடாவுக்கு அமெரிக்கா விதித்திருக்கிற வரி நிலைமைகள், கனடா அமெரிக்காவுக்கு விதித்திருக்கிற வரி நிலைமைகளை பொறுத்த வரைக்கும் என்ன கட்டத்துல இருக்கிறது சராசரியாக? இல்லை சார், அதாவது 100% வரி விதிக்க போவதாக சீனாவுடனான வர்த்தக உறவுகளுக்கு என்கின்ற தனியில் கூறியதில் இருந்து நிலைமைகள் மாறுதல் அடையாததாகவும், ஆனால் அதற்குரிய திகதி நிர்ணயிக்கப்படாததாகவும், அதேவேளை கனடாவிடமிருந்து வேறு விதமாக நிதிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளாகவும், குறிப்பாக இந்த F-35 என்கின்ற விமானங்களை கொள்வனவு செய்யாவிட்டால் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும், அல்லது சீனா விவகாரமாக இருக்கட்டும், அல்லது கனடா கட்டுமான பணம் கொடுத்து கட்டிய பாலத்தை திறப்பதற்கான முயற்சியில் கனடா முழுவதாக காசு தர வேண்டும் என்று கேட்ட பொழுது கனடா தான் நிதி அளித்திருந்தது என்பதை பிரதமர் அவர்கள் விளங்கப்படுத்திய விவகாரமாக இருக்கட்டும். இவ்வாறு தொட்டு செல்கின்றது இந்த விவகாரம். எனவே இதிலிருந்து மீள்வதற்கான ஒரு வழிவகை கிடைக்காத நிலைமையில்தான் தற்பொழுது இருக்கின்றது என்றால், நாட்கள் குறிக்கப்படாத மிரட்டல்கள் இன்னும் தொங்கு நிலையில் இருக்கின்றன. அதாவது இந்த 100% வரியாக இருக்கட்டும், அல்லது வேறு விதமான வரி விதிப்புகள் தொடர்பான அறிவித்தல்களாக இருக்கட்டும், இவைகள் திகதி குறிக்கப்படாத, ஆனால் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் எனப்படுகின்ற தனது அதிகாரத்தை கொண்டு எப்பொழுதுமே செய்யக்கூடிய திராணியில் இருக்கின்ற நிலையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த தொங்குகின்ற களத்துக்கு மேலே தொங்குகின்ற கத்தி என்கிற நிலையில் தான் இப்பொழுது இந்த வரி விவகாரம் என்பது இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அந்த குஸ்மா எனப்படுகின்ற கனேடிய, மெக்சிகோ மற்றும் அமெரிக்க வரி ஒப்பந்தம் என்பது கூட பரிசீலனைக்கு வரப்போகின்றது. ஒரு பரிசீலனையின் பின் அது 26 ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்திய கூறியிருந்தாலும் அதை இல்லாமல் செய்வதற்காக அமெரிக்க அதிபர் இவ்வாறு செய்கின்றார். அந்த 26 ஆண்டுகள் தொடராக அந்த ஒப்பந்தம் இல்லாமல் அதனை சில வருடங்களுக்கு ஒரு கால் புதுப்பிப்பது போல அல்லது வருடாந்தம் புதுப்பிப்பது போல செய்ய அவர் முனைகின்றார். அதன் மூலம் அவர்களுக்குரிய, அதாவது கனடாவை ஒரு திடமில்லாத பொருளாதாரத்தில் வைத்திருக்கலாம் என்கின்ற நம்பிக்கை. எனினும் இந்த நம்பிக்கைகளை தகர்ப்பதாக கனடிய அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் அமையும் என நம்புவோம். நிச்சயமாக ஒரு நாட்டை தொடர்ச்சியான நியாயமற்ற வரிகளை விதிப்பதன் மூலமாக அதனுடைய சுமையை கூட்டி அதை நலிவடைய செய்து அதை தன் பக்கமாக எடுத்துக்கொள்வதற்கான அமெரிக்காவினுடைய ஒரு கபட நாடகமாக கூட இது ஆரம்பத்தில் இருந்து நகர்த்தப்படுவதாக இருக்கலாம். ஆனால் கனடா ஒரு இறைமை உள்ள, அங்கீகாரம் உள்ள சர்வதேச அரங்கிலே அண்மையிலே பராக் ஒபாமா கூட மிக வியந்து கனடாவை பாராட்டி இருந்தார். காரணம், மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது கனடா டிக்னிட்டியாக இருக்கட்டும், எங்களுடைய இன்டெகிரிட்டியாக இருக்கட்டும், சக நாடுகளோடு நாங்கள் பேணுகிற இந்த உறவு நிலைகளாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றிலுமே மிக நேர்த்தியான ஒரு நாடு அப்படி என்று கனடாவை விழித்திருந்தார் அந்த பொருள்பட. ஆக கனடா அந்த தான் என்கிற அந்த இடத்திலே தொடர்ந்தும் அதே கண்ணியத்தோடும் அதே உறுதியோடும் நிற்கிறது. ஒருவேளை இந்த மாதிரியான பொருளாதார சவால்கள் சின்ன ஆட்ட நிலைகளை காண்பித்தாலும் மீளவும் கனடா முன்னவை விட பலமாக எழும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக.
நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.